கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தரிசனத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் அவர் எப்படி இருப்பார் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். பார்த்திங்கன்னா, நான் இந்த கூகுள்லேருந்து இப்போ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த ஏஞ்சல் மாதிரி நான் பார்த்த ஏஞ்சல் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு தரிசனம் பார்த்ததுக்கப்புறமா ஏசப்பா பார்த்ததுக்கப்புறம் கூட நான் என்ன பண்ணுவேன், ஏசப்பா காலெல்லாம் காமிச்சிருக்காரு, ஏசப்பா கால் காமிச்சிருக்காரு, முகம் காமிச்சிருக்காரு, கண்கள் காமிச்சிருக்காரு, இது போலலாம் காமிச்சிருக்காரு. நான் அது போல் கூகுள் பண்ணால் அது போல் கிடைக்காது எனக்கு. நான் பார்த்த தரிசனம் தரிசனத்தில் பார்த்த அந்த இமேஜ் எங்கேயுமே இருக்காது, சரிங்களா? ஆனாலும் இப்போ இந்த வீடியோக்காக வேண்டி எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ப்ரௌன் நான் சொல்லியிருக்கேன். மெட்டாலிக் ப்ரௌன், அந்த கிரே ஃபினிஷிங் அண்ட் ப்ரௌன் ஷேடு, சாண்டல் கலர், மெட்டாலிக் சாண்டல் கலர், சரிங்களா? இதுதான் எனக்கு போடப்பட்ட ஏஞ்சலினுடைய அப்பியரன்ஸ். நான் ஏற்கனவே அந்த யூடியூப்பில் சொல்லிட்டேன். இப்போது ஒருத்தருக்கும் ஒரு ஏஞ்சல் போட்டு வச்சுருப்பாங்க, அதே ஏஞ்சல் தான். அப்போ நம்ம எங்கே போனாலும் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. எங்கே போனாலும் நம்மளோட வருவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வண்டியில் போகும்பொழுது நமக்கு மேலே பறந்துட்டு வருவாங்கன்றது நான் பார்த்தேன், சரிங்களா? அதை நான் சொல்லியே ஆகணும். இது போல் வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், சரிங்களா? ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு போடப்பட்ட ஏஞ்சல்ஸை நமக்கு தரிசனத்தில் காட்டுவார். இதுக்காக போடப்படுகிறதா இந்த வீடியோ, சரிங்களா? அப்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்தது. சண்டே, எப்பவுமே இந்த சண்டே டைம் தான் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வெளியில் போக டைம் கிடைக்கும். அப்போ அவர் கடைக்கு போகலாம் அப்படின்னு பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு என்னை ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனாருங்க, சூப்பர் மார்க்கெட் ஒன்று. அப்போ போகும்பொழுது பார்த்திங்கன்னா பின்னாடி உக்காந்துட்டு போகிறேன். பார்த்திங்கன்னா பட்டாபிராம் ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது. அந்த பிரிட்ஜு இறங்கி பட்டாபிராம்லேருந்து ஆவடிக்கு போகணும். அப்போது அந்த பிரிட்ஜு அந்த இடத்துக்கு நான் இப்படி முன்னாடியும் அந்த ரோட்டில் நான் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆகும். ஒரு 2-3 வாட்டி ஃப்ளாஷ் ஆகும். நான் அதை வச்சு நான் முடிவு பண்ணிட மாட்டேன். ஓகே, இந்த தரிசனம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் முடிவு பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வரும்பொழுது தான் என்னால் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஓகே, நமக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்ருக்குறாரு அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா கண்களை திறந்து பின்னாடி உக்காந்துட்டு அவர் எங்கள் வீட்டுக்காருக்கு பின்னாடி உக்காந்துட்டு நான் போயிட்டுருக்கேன் வண்டியில், 2 வீலரில். எங்களுக்கு மேலே ரொம்ப ஹையர் ஹைட். ஆக்சுவலாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் தலைக்கு மேலேயோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நாங்கள் வண்டி போகிறோம், எங்களுக்கும் மேலே நல்ல உயரமான ஹைட்டு வானத்தில். ஆக்சுவலி வானம் அது உண்மையிலே வானம் தான். அந்த வானத்தில் அவங்க எங்கள் தலைக்கு மேலே இப்படி என்னால் பார்க்க முடியுது. அப்படியே பாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பாடி. இப்போ ஒரு ஏரோப்ளேன் போனால் எப்படி இருக்குங்க, இப்போ ஏரோப்ளேனோடைய பாடி எப்படி இருக்கும், அந்த ஏரோப்ளேன் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, பக்கத்தில் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதே போல் தான் அவருடைய ரெக்கை. 2 பக்கம் ரெக்கை இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. அதே மெட்டாலிக் ப்ரௌன், சாண்டல் ப்ரௌன் கலர் பாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பாடி. இந்த 2 பக்கமும் பறக்குதுங்க, அந்த ரெக்கை பறக்குது. பறந்துட்டு அப்படியே எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ வேகம். நாங்கள் போகிறது ஒரு வேகமே கிடையாது, பயங்கரமான ஒரு ஸ்பீடில் எனக்கு அந்த தரிசனம். கண்களை திறந்து எனக்கு ஆனந்தமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ஓட்டிகிட்ருக்கிறாரு, பின்னாடி நான் உட்காந்துட்ருக்கேன். நல்ல ஒரு 6:30 அண்ட் அபவ், பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும் டைமு. நல்லா குளிர்ந்த அந்த நேரத்தில் வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் காற்று நல்லா ஜில்லுன்னு வீசும் இல்லைங்களா, 2 வீலரில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ரலாகவே. அப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் மேலே ஜுர்ருன்னு ஒருத்தர் அப்படியே இப்படி போகிறாரு, ஏஞ்சல்.
எனக்கு நல்லா தெரியும் அது எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் தான். பிகாஸ் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்னேன்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்பீங்க என்னோடய வீடியோ. அப்போ எனக்கு அது போல் ஒரு சாண்டில் நிறத்தினுடைய மெட்டாலிக் கிரே ஃபினிஷிங் அந்த ஒரு ஏஞ்சல் தான் எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல். நல்ல பெரிய கத்தி ஒன்று வச்சுருக்காரு, ஸ்வாடு. அதே சேம் கலர் தான், சேம் கலர் ஏஞ்சல் தான். எனக்கு நல்லா தெரியும் எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போது நமக்கு மேலே ஒரு அப்படியே ஜுர்ருன்னு ஏரோப்ளேன் எப்படி போகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடுங்க வானத்தில். அப்படியே எங்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தலைப்பகுதிக்கு மேலே நல்ல ஒரு ஹையர் ஹைட்டில் எங்களுக்கும் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி கிடையாது, எங்களுக்கும் எக்ஸாக்ட் மேலே கிடையாது, கொஞ்சம் முன்னாடி என்னுடைய ஃபோர்ஹெட், என்னுடைய நெற்றி பகுதிக்கு நான் பார்க்குற அளவுக்கு அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா 2 முறை 3 முறை அப்படி ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தெரியும் எப்போவுமே. ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுதே எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தெரிஞ்சு நான் அப்போது வரவே மாட்டேன், முடிவுக்கு வரவே மாட்டேன். அப்புறம் எனக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக அந்த விஷன் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓஹோ ஆண்டர் நமக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பக்காவாக காட்டிகிட்ருக்கிறாருன்னு சொல்லி நான் முடிவு பண்ணுவேன். அதே போல் தான் இந்த ஃப்ளையிங் ஏஞ்சல்ஸ், ப்ரொடெக்டிங் ஏஞ்சல்ஸ், தேர் ஃப்ளையிங் அபவ் அவர் ஹெட் இன் அ ஹையர் ஹைட். நல்ல ஒரு ஏரோப்ளேன் கணக்காக போயிட்டுருக்குறாங்க. இது அமேசிங் அமேசிங் அமேசிங். இந்த ஒரு அனுபவத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. வீட்டுக்கு வந்து நல்லா கண்ணில் தண்ணி வருது எனக்கு ஏசப்பாவை நினச்சி. ஏசப்பா இப்படி, அதாவது நம்ம வந்து சாதாரண மனிதர்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் இன்டலெக்டுக்கும் மேலே நடக்கிற காரியங்கள், நம்மளுடைய அறிவுக்கும் மேலே நடக்கிற ஒரு விஷயங்கள். இந்த விஷயம் வந்து ஒரு சயின்டிஸ்டால் உணர முடியாது, ஒரு சயின்டிஸ்ட் உணர முடியாது, ஈவன் ஒரு டாக்டரால் உணர முடியாது, ஒரு இன்ஜினியரால் உணர முடியாது. நானுமே ஒரு இன்ஜினியரிங் படித்தவ தான். நான் முன்னாடி இது மாதிரிலாம் பார்த்தது கிடையாது, என்னுடைய சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியும். ஆனால் ஊழியம்னு வரும்பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தை எக்யூப் பண்ணி ஏஞ்சல்ஸுடைய அந்த கலர்லேருந்து அவங்க எப்படி போகிறாங்கலேருந்து இப்படி காட்டும் பொழுது, அப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த தரிசனங்கள்லாம் ஃபார் தி ரிடம்ஷன் ஆஃப் தி சர்ச், தேவ ஆத்ம மீட்புக்கென்று ஆத்மாக்களை கர்த்தர்கிட்ட நெருக்கமாய் கொண்டு சேர்க்கறதுக்காக கொடுக்கப்படுகிறது தான் இந்த தரிசனங்கள், கிஃப்ட்ஸு, இது அத்தனை காரியங்கள். அப்படிங்கிறது ரொம்ப பக்தி விருத்தியை இன்னும் அதிகமாக்குது, தேவனோடு கூட இணைய வைக்குது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இப்படியாக தேவனோடு கூட கனெக்ட் பண்ண வைக்குது. இப்படி போடுற தரிசனங்கள் ஆண்டவர் கொடுக்குறார். இது ரொம்ப அமேசிங். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் பார்த்த அந்த ஃபீல் வந்து என்னால் தான் அதனுடைய சந்தோஷத்தை சொல்ல முடியும். அதனால் நான் ஆல்ரெடி அந்த ஏஞ்சலை பற்றி சொன்னதுனால இதையும் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்கன்றதுக்காக தான் இதையும் நான் போடுறேன். சரிங்களா? கர்த்தர் கொடா கொடி நன்றி. ஒரு இது கூட்டவும் குறைக்கவும் நம்ம கூடாது, கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கலர் கூட அழகாக, அந்த என்ன கலர் நான் பார்க்குறேனோ அந்த கலர் எப்படி பாடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சோ நான் அதை அப்படி சொல்கிறேன். நான் என்ன பார்த்தனோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. தேவன் அவருடைய ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா தரிசனத்துலேயே இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இப்படி கிடையாதுங்க. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை, அப்படி 1-2 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் நினச்சிருவேன், ஒரு செகண்ட் தான் வருது நமக்கு தரிசனம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் அதை கேட்டிருப்பார் போல இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா படம் கணக்காக ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும் அது போல் தரிசனங்கள்லாம் என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே ஒரு சிங்கம், கரடி, வீட்டு விலங்கு, பெட்ஸு, அனிமல்ஸ், இது எல்லாத்தையும் காட்டிலும் மனிதர்களை விசேஷமாய் படைத்திருக்கிறார். இது போல் தரிசனங்கள்லாம் அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வானத்தில் இப்போ ஹஸ்பண்டு முன்னாடி உட்காந்துருக்காரு, பின்னாடி நான் உட்காந்து போயிட்டுருக்கேன், மேலே ஒருத்தர் அப்படி கூட அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது எங்கள் வீட்டுக்கார் அதை பார்க்க முடியல, ஆனால் என்னால் அது பார்க்க முடியுது. அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அப்போ எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்த்திங்களா. எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரண்ட்டில் இருக்கார், எங்கள் 2 பேருக்குமே சேர்த்த மாதிரி மேலே போய்கிட்டு இருக்கிறாரு.
அது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் தனியாக ட்ராவல் பண்ணிவிட்டு நான் போகும்பொழுது தேவதூதன் மேலே அப்படி போயிட்டுருக்கிறது எனக்கு தரிசனம் ஆண்டவர் காட்டலனா கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஹஸ்பண்டோடு போகும்பொழுது இப்படி ஒரு விஷயத்தை காட்டினது, ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே சேர்த்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு மேலே போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. ஆனால் அந்த ஏஞ்சல் எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் தான், எங்கள் வீட்டுக்காருக்கு போடப்பட்ட ஏஞ்சல் கிடையாது, எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் தான். ஆனால் அந்த வண்டியில் நான் உக்காந்துட்டு போகிறதுனால எங்கள் 2 பேருக்கு மேலே தேவதூதன் போகிறது எனக்கு அது ரியலி ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி. அந்த ஒரு தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு தரிசன தருணத்தினுடைய என்ஜாய்மெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. சரிங்களா? அதனால தான் நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரியான வீடியோஸில் போஸ்ட் பண்ணும்பொழுது அது அழியாமல் இருக்கும். அதே போல் ஒரு சில தரிசனங்கள்லாம் நான் வரைஞ்சி வைக்கிறேன். சரிங்களா? வரைஞ்சி டைரியில் அதோடைய கலர்லேருந்து எல்லாமே எழுதி வைக்கிறேன். ஏன்னா இது அப்படியே இருக்கும், எத்தனை வருஷனாலும் அப்படியே இருக்கும் என்கிட்டன்னு சொல்லி அதெல்லாம் எழுதி வைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. எனக்கு இது போல் ஒரு சில விஷயங்கள் பயங்கரமாக சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால் நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக நான் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.